என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிடலாம். தோசைக்கல் சூடானதும் தேவையான அளவுக்கு பட்டர் அல்லது நெய் சேர்த்துருங்க. இப்போ இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம். ஒரே இடத்துல ஆட் பண்ணாமல் மொத்தமாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த சைட்ஸில் இருக்க எக் இதில் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி இப்படி வச்சுடுங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நல்லா டிப் பண்ணி வச்சுடுங்க. மேலே தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். இந்த எட்ஜஸை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அந்த சைடில் இருக்க எட்ஜஸும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் வந்துருச்சு. இப்போ நம்ம மடிச்சிடலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் க்ரீன் சட்னியும் மைனஸும் நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணி மூடிடலாம். நான் மைனஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு சைடில் இருக்க ப்ரெட்டில் மைனஸ் ஆட் பண்ணுறேன். இது இன்னமும் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இதை மடக்கிடலாம். நம்மளோட பிரெட் ஆம்லேட் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.